நான் பாடுற பாட்டில் வந்து நிறைய தவறுகள் இருக்குது, நிறைய எழுத்து பிழைகள் இருக்குது. இதுதான் வந்து எல்லாரும் மன்னிக்கவும். எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து அடிக்கடி பாட சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பார். அப்போ வந்து அவருக்காக நான் ஹாஸ்டலில் வந்து ஒரு பாட்டு பாடினேன் மைக்கில். அப்போ அந்த பாட்டு ஃபுல்லாக பண்ண மறந்துட்டேன். இப்போ கொஞ்சம் மட்டும் அந்த வரிகள் பாடுறேன். ஆனால் பக்கத்தில் உள்ள பிள்ளைங்கள்லாம், காம்பவுண்டில் படித்த பிள்ளைங்களாம் வந்து பாராட்டி கை கொடுத்துச்சு. ஏன்னா தவறு இருந்தால் எல்லாம் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அன்புள்ள கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், உன் மகள் எழுதும் கடிதம். ஏதோ நான் இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன். ஏதோ நான் இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன். இப்போ யாரும் இல்லை நமக்கு, நீங்கள் எப்படி இருக்க நினைக்கிற? இப்போ யாரும் இல்லை நமக்கு, நீங்கள் எப்படி இருக்க நினைக்கிற? புத்தக நோட்டு வாங்கலன்னு வாத்தியார் தினம் அடிக்கிறார். புத்தக நோட்டு வாங்கலன் வாத்தியார் தினம் அடிக்கிறார். என் மனசு தாங்காம அழுகிறேன். கீழாண்டு சத்தோரம் சாக்கை கிழிச்சு போடாதம்மா, கீழாண்டு சத்தோரம் சாக்கை கிழிச்சு போடாதம்மா. இங்கே என் மனசு தாங்காம அழுகிறேன். அன்புள்ள கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், உன் மகள் எழுதும் கடிதம். ஏதோ நான் இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன். ஏதோ நான் இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன். இங்கே யாரும் இல்லை நமக்கு, நீங்கள் எப்படி இருக்க நினைக்கிற? அடுத்த பாட்டு வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் சின்ன வயசில் வந்து ஹாஸ்டலில் படிக்கும்போது ஒரு கவிதை வந்து எழுதினேன். எங்கள் அம்மா வந்து ரொம்ப நாளாச்சு என்னை பார்த்து. நான் 5th படிக்கும்போது எங்கள் அம்மா வந்து பார்த்தாங்க. வந்து வேறு ஹாஸ்டலில் படிக்கும்போது 5 வருஷம் அம்மா வந்து என்னை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நான் வேறு ஹாஸ்டலுக்கு மாறிட்டேன். அங்கேருந்து 6th-10th வரையும் படித்தேன். அப்போ வந்து எங்கள் அம்மா என்னை வந்து சரியாக பார்க்க வரலை. பாவம் எங்கள் அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அதனால் எங்கள் அம்மாவுக்கு எப்போவுமே லெட்ரு தான் போடுவேன், அடிக்கடி லெட்ரு தான் போடுவேன். அப்போல்லாம் வந்து ஃபோன் கிடையாது. அப்போ வந்து நான் எங்கள் அம்மாவுக்கு வந்து கவிதை எழுதினேன். கவிதை எழுதினாலே எங்கள் அம்மா மனசு மாதிரி பார்க்க வந்துடுறாங்க. நான் வந்து இந்த கவிதை வந்து சொல்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கோழி குஞ்சு தன் தாய் வருமா என்று காத்திருக்கும், பட் என் அம்மா அதுபோல் என்னை பார்க்க வருவார்களே என்று நான் காலமெல்லாம் காத்திருப்பேன். ரோஜா மலரை தொட்டு அது முள் என் கைப்பட்டு நான் எழுதினேன் இந்த கவிதை மூட்டு. அம்மா உயிர் கொடுத்தாய் அம்மா, உடல் கொடுத்தாய் அம்மா, எப்போம்மா அம்மா என்னை பார்க்க வரீங்கன்னு எங்கள் அம்மாவுக்கு எழுதுவேன். உடனே எங்கள் அம்மா வந்து என்னை பார்ப்பாங்க. மனசு அதே அதுலேயே அவங்களுக்கு கண் கலங்கிடும். வந்து அடுத்த பாட்டு என்ன பாரு. நிலவே நிலவே இது வைகாசி மாசம், மலரே மலரே முளைப்பூ பூத்ததே. காதல் ரோஜாவே நலமாய் நீ வாழ்க. நிலவே வானிலவே வானிலவே வார்த்தை ஒன்று பேசு. மன்னன் காலடியில் ராதை மனம் கீதம் ஒன்று பாடு. அறியாத உள்ளங்கள் எல்லாம் அழைப்பாய். அந்த காற்றும் ஒரு நாள் இசையில் வந்தது மன்னா என் மன்னா. அந்த காற்றும் ஒரு நாள் இசையில் வந்தது கண்ணா என் கண். தென்மந்துரை வைகநதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தேகின்றது. பொன்மாலை நிலா தெரியாதது நம் ஆசை நிலா. நம்மை போல அண்ணன் தம்பி. அதோட தெரியாது பாட்டு, எல்லாம் பாதி தான் மறந்துடுறேன். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் காட்டும். என் கண்களில் விழிகளிலே சில ஞாபகத்தில் இருக்கும். ஞாபகங்கள் தாளாட்டும், ஞாபகங்கள் சீரோட்டும். அம்மா கை கோத்து நடை பழகிய ஞாபகமே. ஆயுத கப்பல் காகித கப்பல் கவிழ்ந்தது பின்பே அழுதது ஞாபகமே. மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா என் பூவே, இந்த தோட்டத்தை பார்க்க பூத்தாயா. என் மனவானில் சிறகு விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் ஆடிக்கொள்ளும். கலகலகன துள்ளி குதிக்கும் சின்ன பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் துள்ளல் சரியா. உங்களைப் போல சிறகு விரிக்க நானும் ஆசை கொண்டேன். சிறகுகளின்றி வானத்தில் பறக்க தின தின சேகரித்தேன். ஒரு
பாட்டு போதுமே அதையும் பாடவே வானவில்லை கேளு. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் நல்லா கமெண்ட்டாக பண்ணுங்கள். ஓகே பாய். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று வரும்.